இந்த கடந்த 10-12 நாள்ல நடந்த சண்டையில இந்த தாக்குதல் எவ்வளவு உக்கிரமா இருக்கு. 80% ஏவுகணை செலுத்தும் இடங்களை நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொல்லி அமெரிக்கா கிளைம் பண்ணுது. ஆனால் இன்று வரை ஏவுகணை தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் முன்பை விட ரொம்ப ப்ரிசைஸாக நடக்குது. அப்படின்னா நீங்கள் அழிச்சாலும் அவர்கள் மீண்டு வர்றாங்கன்னும் போது அவங்க ஒன்று இவன் அழிச்சான்னு சொல்றது போய், அல்லது அதை மீறி தாக்குற அளவுக்கு அவர்கள்ட்ட கெப்பாசிட்டி இருக்கு. ஒன்று, அரசாங்கம் கொலாப்ஸ் ஆகலை. 2, நீங்கள் அரசு ஓடுறாங்க. மிலிட்ரி நீங்கள் சிரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாக்கிக்கிட்டே வருது. சில படைகள், இந்த புரட்சி படைகள்லாம் ஆக்குபை பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இவங்க இராணுவம் ஒன்று ஓடுது, இல்லை சரண்டர் ஆகுது. அந்த மாதிரி ஒன்று ஈரானில் நடக்கலை. புது தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. மக்கள் கொமேனிக்கு அவரோட இறப்புக்கு அஞ்சலி செலுத்துகிற கூட்டங்களுக்கு மக்கள் வெளியில் வர்றாங்க. பக்கத்தில் ஏவுகணை விழற சத்தம் கேட்குது, மக்கள் தெரிச்சு ஓடலை. ஸோ சம்ஹவ் அரசின் மீது இருந்த எதிர்ப்பை அயத்துல்லா கொமேனியின் மரணத்திற்கு பிறகு ஈரான் அரசாங்கம் தனக்கு உள்நாட்டில் இருந்த எதிர்ப்பை சமாளிச்சிருச்சு.